Hi friends, இந்த வீடியோல டீச்சர்ஸ் டேக்கு சிம்பிளா ஈஸியா லாஸ்ட் மினிட்ல கூட நம்மளால பண்ணக்கூடிய கிராஃப்ட் தான் பார்க்க போறோம். கான்டெஸ்டுக்கான ஃபர்ஸ்ட் क्वेश्चन இந்த வீடியோல கீழ வரும். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. क्वेश्चनக்குரிய ஆன்சரை இமெயில்ல அனுப்புங்க. கான்டெஸ்ட பத்தின ஃபுல் டீடைல்ஸும் தெரிஞ்சுக்க சேனலோட கம்யூனிட்டி டாபை செக் பண்ணிக்கோங்க. நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களால பார்க்க முடியும். வாங்க கிராஃப்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணாத ஒரு கண்ணாடி வளையல் வந்து எடுத்துர்க்கேன். இந்த வளையலை வந்து இந்த மாதிரி கிராஃப்ட் பேப்பர்ல வச்சு அந்த வளையலை சுத்திலும் ஒரு ஃப்ளவர் மாதிரி வரைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ளவர் வரைஞ்சதுக்கு அப்புறமா இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். நம்ம கட் பண்ணா இந்த மாதிரி வளையலை சுத்திலும் ஃப்ளவர் இருக்க மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அடுத்ததா உள்ள நூல் எடுத்துக்கோங்க. உள்ளன் நூலை வந்து வீடியோல காட்டுற மாதிரி 4 தடவை மடக்குற அளவுக்கு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி நிறைய கலர்ல எடுத்துக்கோங்க. வீடியோல பாருங்க நான் நிறைய கலர்ல இதே மாதிரி 4 தடவை மடக்கி எடுத்துர்க்கேன். இதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி வளையலுக்குள்ள விட்டு முடிச்சு போட்டுக்கோங்க. முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் நூல் வந்து ஓரளவுக்கு ஒன்று போல வர்ற மாதிரி பார்த்து முடிச்சு போட்டுக்கோங்க. இதை வந்து முடிச்சு போட்டதுக்கு அப்புறமா அடியில வந்து நூல் ஒன்று போல இருக்கிற மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க கட் பண்ணியாச்சு. கட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே வந்து அந்த வளையலோட கலருக்கே நான் வந்து நூல் எடுத்திருக்கேன். வீடியோல காட்டுற மாதிரி சின்னதா ஒரு நூல் கட் பண்ணி அந்த வளையல்ல முடிச்சு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆல்ரெடி பேப்பர்ல கட் பண்ணி எடுத்திருக்க அந்த ஃப்ளவரை வந்து அந்த வளையலுக்கு அடியில வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இப்போ பாருங்க நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கு அப்புறமா இதோட சென்டர்ல வந்து நம்ம ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கலாம். நான் வந்து கலர் பென்சில் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். கலர் பென்சில் வந்து அவ்வளோவா கிளியரா வீடியோல தெரியல. நீங்க ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி எழுதிக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியா சிம்பிளா ஒரு கிராஃப்ட் நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா செகண்ட் வந்து இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல நமக்கு எந்த சைஸ்ல தேவையோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்ல கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட ஓரத்தை வந்து வீடியோல காட்டுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா அதுல இருக்க அடிப்பாகத்தையும் வீடியோல காட்டுற மாதிரி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டினதுக்கு அப்புறமா அதோட 2 கார்னர்லயும் வீடியோல காட்டுற மாதிரி அதாவது சாக்லேட் மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க வந்து எந்த சாக்லேட்டை கிஃப்டா கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து வீடியோல காட்டுற மாதிரி அந்த கவருக்குள்ள வச்சுட்டு இன்னொரு பக்கத்தையும் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. ஒட்டிட்டு நம்ம அந்த சைடு எப்படி கட் பண்ணமோ அதே மாதிரி இந்த சைடும் கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி விட்டுட்டு இதுல வந்து வீடியோல காட்டுற மாதிரி சின்ன சின்ன ட்ரையாங்கிளா வர்ற மாதிரி டிசைனுக்காக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 பக்கமுமே கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி அழகா குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து ரெட் கலர் பேப்பர்ல சின்னதா ஹார்ட் ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இதுல ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம இதுல ஒட்டினதுக்கு அப்புறமா ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி இதுல வந்து ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதி நம்ம வந்து டீச்சர்ஸ்க்கு இதை வந்து கிஃப்டா கொடுக்கலாம். இதுவுமே நம்ம சிம்பிளா ஈஸியா ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததா மூணாவது வந்து இந்த மாதிரி ஒரு வளையல் யூஸ் பண்ணி ஒரு சர்க்கிளா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிட்டு இதை வீடியோல காட்டுற மாதிரி கோன் ஷேப்ல மடக்கி ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க. இந்த மாதிரி ஒட்டினதுக்கு அப்புறமா இன்னொரு கலர்ல வந்து சிடி சைஸ்க்கு இருக்கிற மாதிரி ஒரு சர்க்கிள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரே கலர் கூட எடுத்துக்கலாம். கான்ட்ராஸ்டா தெரியணுங்கிறதுக்காக நான் இன்னொரு கலர்ல கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணிட்டு வீடியோல காட்டுற மாதிரி சின்ன சின்ன வளைவா அதில் வரைஞ்சுக்கோங்க. இது வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் இன்னொரு வீடியோலையும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதை வந்து இதே ஷேப்ல அதாவது நம்ம எப்படி வரைஞ்சோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க நான் கட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம ஃபுல்லும் கட் பண்ணதுக்கு அப்புறமா வீடியோல காட்டுற மாதிரி அதோட எண்ட்ல இருந்து நீங்க ரோல் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லா டைட்டா ரோல் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நமக்கு வந்து இது ஒரு ஃப்ளவர் ஷேப்ல கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ரோல் பண்ணிட்டு அதோட எண்டில் மட்டும் ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு இதை வந்து நம்ம ஒட்டிடலாம். இது வந்து குட்டியா சின்னதா அழகா ஒரு ரோஸ் மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம கோன் ஷேப்ல ரெடி பண்ணதுல இந்த ஃப்ளவரை வந்து வச்சு ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிடுங்க.
இப்போ பாருங்கள் நான் ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா இதில் வந்து கீழே இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி ஹாப்பி டீச்சர்ஸ் டே அல்லது நான் வந்து பெஸ்ட்டு விஷஸ்ன்னு எழுதுகிறேன். இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து எழுதிக்கோங்க. எழுதிட்டு நம்ம ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணியே இதை வந்து டிசைன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம வந்து சிம்பிளாக ஈஸியாக இன்னொரு கிராஃப்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபோர்த்து வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதே பேப்பரில் வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு ஹார்ட் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணதுக்கப்புறமா அதோட சென்டரில் வந்து வீடியோவில் காட்டுற மாதிரி பென்சில் யூஸ் பண்ணியே சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம வேறு ஏதாவது யூஸ் பண்ணி ஓட்டை போடும்போது பேப்பர் வந்து கிளியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால பென்சில் யூஸ் பண்ணியே போட்டுக்கோங்க. அடுத்து சாட்டின் ரிப்பனில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இந்த சாட்டின் ரிப்பன் வந்து அதே கலரில் கூட எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி கான்ட்ராஸ்டான கலரில் கூட எடுத்து நம்ம போட்டிருக்க ஓட்டை வழியாக அந்த சாட்டின் ரிப்பனை விட்டு வீடியோவில் காட்டுற மாதிரி முடிச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த பேப்பரில் வந்து நம்ம ஹாப்பி டீச்சர்ஸ் டே, பெஸ்ட் விஷஸ் இந்த மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதை வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு இந்த இதை வந்து நம்ம டீச்சர்ஸ்க்கு என்ன கிஃப்டாக கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி பென் எடுத்திருக்கேன். பழைய பென் தான். இந்த மாதிரி நம்ம புது பென் வாங்கிட்டு அதில் வந்து இந்த மாதிரி மாட்டி டீச்சர்ஸ்க்கு வந்து இதை கிஃப்டாக கொடுக்கலாம். ஈஸியாக நம்ம வந்து 4th gift ரெடி பண்ணியாச்சு. அடுத்ததாக நம்ம 5ஆவதாக என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற மாத்திரை அட்டையை எடுத்திருக்கேன். இதை வந்து அந்த அழுத்தி இருக்கிறத வந்து ஓரளவுக்கு நேராக எடுத்து விட்டுட்டு பின்னாடி இருக்க பேப்பரெல்லாம் உரிச்சு விட்டுறலாம். இந்த மாதிரி 2 அட்டையை எடுத்து ஸ்டாப்லர் பின் யூஸ் பண்ணி நான் பின் பண்ணிக்கிறேன். பின் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒயிட் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி இதுலேயும் இந்த மாதிரி நம்ம ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு எழுதிக்கலாம். இது வந்து கண்டிப்பாக நல்லா பெயிண்ட் காஞ்சதுக்கு அப்புறமா எழுதுங்க. இல்லைனா 2 பெயிண்ட்டுமே மிக்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பெயிண்ட் காஞ்சதுக்கு அப்புறமா இதில் வந்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறமா இது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மாத்திரை அட்டையோட 2 சைட்லேயும் நம்ம சின்னதாக ஒரு ஓட்டை போடணும். இதுக்கு வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி அழுத்தி விட்டிங்கன்னா பின்னாடி வந்து அந்த இது எம்போஸ் ஆகி தெரியும். அதை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு திருப்பி நம்ம பென்சில் வச்சு அழுத்தும் போது சின்னதாக ஓட்டை விழுந்துடும். ஏன்னா இது வந்து சிசர்ஸோ வேறு எதுவும் யூஸ் பண்ணால் இந்த மாத்திரை அட்டை வந்து பெரிய ஓட்டையாகி அதில் டேமேஜ் ஆகிற அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால நம்ம சின்னதாக ஓட்டை வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இதில் 2 பக்கமும் போட்டதுக்கப்புறமா கயிறு யூஸ் பண்ணி இது வந்து உள்ளன் நூலை எடுத்துக்கலாம். நம்ம எந்த நூல் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பண்ணுறதுனால இதுக்கு வந்து ஒயிட் கலரில் நூல் எடுத்திருக்கேன். வீடியோவில் காட்டுற மாதிரி இதை வந்து 2 பக்கமும் உள்ள கூடி முடிச்சு போட்டுக்கோங்க. அதாவது அந்த ஓட்டை வழியாக வெளியே வராத அளவுக்கு 2 பக்கமும் போட்டு ரெடி பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம அழகாக ரெடி பண்ணியாச்சு. இது வந்து நான் ஒரு பிளாக் போர்டில் ஒயிட் கலர் சாக் பீஸ் வச்சு எழுதுன மாதிரி டீச்சர்ஸ் டேக்காக வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஈஸியான கிராஃப்ட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த கிராஃப்டெல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். கான்டெஸ்ட்டுக்கான கொஷினை இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. கொஷினுக்குரிய ஆன்சரை இமெயில் அனுப்புங்க. இதே மாதிரி இன்னையிலேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய 15 வீடியோவில் 15 கொஷின் வரும். எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் இமெயில் பண்ணுங்கள். கான்டெஸ்ட் பற்றி இன்னும் தெரிஞ்சுக்க சேனலோட கம்யூனிட்டி டேபை செக் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ண உடனே உங்களால் வீடியோ பார்க்க முடியும். தேங்க்யூ.